பகுதி 1, பகுதி 2, பகுதி 3ன்னு ஒரு தொடராக இருந்த ரூமார்க் நாவலை தனித்தனியாக கேட்டோம். இப்போது இந்த வீடியோவில் பகுதி 4, பகுதி 5, பகுதி 6ன்னு 3 பகுதியையும் ஒரே வீடியோவில் கேட்டு இந்த நாவலுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை நம்ம வைப்போம். பகுதி 4. இப்போ நம்முடைய எண்ணங்களை கொலை நடந்த அறைக்கு எடுத்துட்டு போகலாம். கொலைக்காரன் எப்படி தப்பிச்சான் என்பதை முதல்ல பார்க்கலாம். நம்ம இதை முதல்ல ஒத்துக்கணும். கொலைக்காரன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவன் இல்லை, நிஜமான உடல் அமைப்பு உள்ளவன். ஆனால் எப்படி தப்பிச்சான்? அவன் சுவர்களில் ஊடுருவ முடியாது. இந்த விஷயத்தை யோசிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி ஒன்று இருக்குது. அந்த வழியே நமக்கு விடைக்கு வழிகாட்டும். நம்ம தப்பிக்கக்கூடிய வழியெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல எனக்கு எந்த வழியும் இல்லைன்னு தான் தோணுச்சு. அந்த அறையோட கதவை உடைச்சி தான் எல்லாரும் உள்ளே போனாங்க. வேறு எந்த ஒரு கதவும் இல்லை. அடுப்பின் மேலே இருக்கும் குழாயின் வழியும் சின்னது. அது வழியாகவும் யாராலையும் வெளியே போக முடியாது. அதனால கொலைக்காரன் ஜன்னல் வழியாக தான் தப்பிச்சிருக்கணும். இது சாத்தியம் இல்லைன்னு தோணலாம், ஆனால் இதை நம்ம நிரூபிக்கணும். அந்த அறையில் 2 ஜன்னல்கள் இருந்தது. இரண்டும் 2 பகுதியாக இருந்தது. கீழ்ப்பகுதியை தூக்கினா மட்டும்தான் ஜன்னல் திறக்கும். ஒன்று எளிதாக பார்க்கக்கூடியது, இன்னொன்று படுக்கையின் பின்னால் மறைந்திருந்தது. நான் முதல்ல தெரிஞ்ச ஜன்னலை கவனமாக பார்த்தேன். அது வலுவாக அடைக்கப்பட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய இரும்பாணி மரத்தில் அடிக்கப்பட்டிருந்ததால அந்த ஜன்னலை தூக்க முடியலை. அறைக்குள்ளே வந்தவங்களும் அதை திறக்க முயற்சி பண்ணாங்க, ஆனால் முடியலை. நானும் அதை திறந்து பார்த்தேன், ஆனால் அதை திறக்க முடியலை. பிறகு படுக்கைக்கு பின்னால் மறைந்திருந்த 2வது ஜன்னலை பார்த்தேன். அதுலேயும் ஒரு ஆணி இருந்துச்சு. படுக்கையை நகர்த்தாம அதை திறக்க முயற்சி பண்ணேன், ஆனால் முடியலை. நான் தேடுறதை நிறுத்தலை. சாத்தியம் ஆகாதுன்னு நினைக்கிற ஒன்றை சாத்தியமானது தான் அப்படின்னு நிரூபிக்கணும். கொலைக்காரன் ஒருத்தந்தான். அவன் இந்த ஜன்னல் வழியாக தான் தப்பிச்சிருக்கணும். நான் அதை கன்ஃபார்மாக சொல்லுவேன். அவன் கொலையை செஞ்சுட்டு ஜன்னலுக்கு வெளியே இருந்து மூடிட்டான். ஆனால் எப்படி உள்ளே இருந்து போடுற ஆணியை போட முடிஞ்சது? ஒரு வேளை ஆணியை இழுத்தா? ஆமாம், அதுதான் எனக்கும் தோணுச்சு. 2 விஷயத்த நான் தெளிவாக உணர்ந்தேன். முதல்ல, ஆணிகள் ஜன்னலை மூடி இருக்குன்னு நினைக்கிறது தவறு. 2வது, ஜன்னலை மூடுறதுக்கு ஆணிகள் வேண்டானா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அந்த ஜன்னல்லாம் வெறும் ஆணியால் மட்டும் மூடப்படலை. முதல்ல உள்ள ஜன்னலில் நான் ஆணியை எடுத்துட்டு திறக்க பார்த்தேன், ஆனால் திறக்க முடியலை. அப்போ தான் தோணுச்சு இதில் ஒரு ஹிடன் லாக் இருக்கணும்னு. அதே மாதிரி நல்லா அந்த ஜன்னலை பார்த்தப்போ சைடில் ஒரு பட்டன் இருந்துச்சு. அதை ப்ரெஸ் பண்ண உடனே ஜன்னல் உடனே திறந்துருச்சு. ஆனால் அந்த ஆணியை உள்ளே வச்சு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண அது திறக்கலை. அப்போது இந்த ஜன்னல் இல்லை. இன்னொரு ஜன்னலையும் ஒரு பட்டன் இருந்துச்சு. அதில் ஆணியை எடுக்காமல் பட்டனை ப்ரெஸ் பண்ண அந்த ஜன்னல் திறந்துச்சு. அந்த ஜன்னலுக்கு கீழே உள்ள பகுதி உடஞ்சிருந்துச்சு. அப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆனிச்சு கொலைக்காரன் இந்த ஜன்னல் வழியாக தான் தப்பிச்சிருக்கணும். அப்போது அந்த 4வது மாடியிலேருந்து கொலைக்காரன் எப்படி கீழே இறங்கியிருப்பான்? நாம் அந்த வீட்டை நல்லா சுற்றி பார்த்தப்போ ஒரு நீளமான மின்னல் கம்பி கட்டிடத்தில் கீழே வரைக்கும் இருந்தது. இது மழைக்காலங்களில் கட்டிடத்தில் மின்னல் தாக்காமல் இருக்கிறதுக்காக வச்ச ஒரு பாதுகாப்பு கம்பி. இதில் சில விலங்குகள் கூட இதன் பயன்படுத்தி ஏற முடியும். ஆனால் எல்லா மனிதனாலையும் இதில் ஏற முடியாது. அதனால் கொலை செஞ்சவன் சாதாரண மனிதன் இல்லை, அவனுக்கு அதிக உடல் பலம் இருக்கணும். பகுதி 5. நம்ம மறுபடியும் அந்த அறையை நினச்சி பார்ப்போம் என்றான் டூஃபின். நம்ம அந்த அறையில் என்னெல்லாம் பார்த்தோம்? அந்த அறையில் ட்ரெஸ் எல்லாம் செதறி இருந்துச்சு, ஆனால் எதுவுமே திருடுபடலை. மூதாட்டியும் அவளது மகளும் ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியில் போகலை. கொலைக்காரன் சில பொருட்களை எடுத்திருந்தா ஏன் மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலை? அவங்க பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பணம், நகையெல்லாம் அங்கே தானே செதறி இருந்துச்சு, அதெல்லாம் அவன் எடுக்கவே இல்லையே. அதனால் இந்த காவல்துறை மனசில் நினைக்கிறது உண்மை இல்லை. அவங்க நினைக்கிறது மாதிரி பணத்துக்காக இந்த கொலை நடக்கலை. இந்த எண்ணம் ஏன் அவங்களுக்கு வந்துச்சுன்னா, 3 நாட்களுக்கு முன்னாடி பேங்க்லேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த பணத்தினால தான் அவங்களுக்கு இந்த சிந்தனை வந்திருக்கலாம். ஆனால் கொலை பணத்துக்காக நடக்கலை. இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ட் தான். 2 விஷயமும் ஒரே நேரத்தில் நடந்திருக்கு, ஆனால் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கொலைக்காரன் பணத்துக்காக செஞ்சிருந்தா அதை ஏன் அங்கேயே விட்டுட்டு போக போகிறான்? இந்த கொலைக்கு பணம் காரணம் இல்லை.
அப்புறம் வேறு என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை பயம் மட்டும்தான் காரணமாக இருக்கலாம். இந்த 2 கொலை நடந்த விதத்தை பார்த்தா கொலைக்காரன் மனிதனை விட சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும். மனித இயல்பை விட காட்டுத்தன்மை உடையவனாக இருக்கான். கொலைக்கு எந்த காரணமும் இல்லை. இது மனிதனுக்கு புரிய முடியாததை விட பயங்கரமானது. கொலைக்காரனோட குரல் மனிதனால் புரிஞ்சிக்க முடியாத வகையில் இருக்குது. இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தா இதுக்கு என்ன முடிவு செய்யலாம்? நான் உன்னை எதை பற்றி சிந்திக்க வச்சேன்? டூஃபின் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது என் உடம்பு அப்படியே சிலிர்த்தது. ஒருத்தன் நிச்சயமாக அவன் ஒரு பைத்தியக்காரனை மட்டும்தான் இது இருக்க முடியும். அவனால தான் இதை செய்ய முடியும். டூஃபின் சிரிச்சுக்கிட்டு, அது சரியான எண்ணம் இல்லை. பைத்தியக்காரன் பல நாடுகளில் இருக்கலாம். அவனுடைய குரல் பயங்கரமாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய சில வார்த்தையாவது புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அவன் முன்னாலன்னா ஒரு முடிச்சான முடியை காட்டி இது அந்த பைத்தியக்காரனோட முடியாக தான் இருக்கணும்னு சொன்னேன். அதை கிட்ட பார்த்துட்டு டூஃபின், இது ஒரு மனிதனோட முடியே இல்லைன்னு சொல்லிட்டான். முதல்ல இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பேப்பரில் நான் ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். அந்த இளம் பொண்ணோட கழுத்தில் இருந்த காயங்களோட படம். டாக்டர் சொல்கிறது படி அந்த காயம் விரலால் உருவாக்கப்பட்ட காயம். இந்த படத்தை உன் முன்னாடி வைக்கிறேன். உன்னோட விரலை அதில் வச்சு பாரு. உன் விரலோட அந்த உருவம் அந்த காயத்தோட உருவத்தோடு பொருந்துதான்னு பார்க்கலாம். நான் சொல்ல முடியாமல் அது முடியாது என்றேன். சரி, நாம் இதை வேறு முறையில் ட்ரை பண்ணுவோம். இந்த பேப்பரை மேசையில் பிளந்தது மாதிரி இருக்குது. ஆனால் மனித கழுத்து வட்டமாக இருக்கும். ஓகே, இந்த மரக்கட்டை அந்த மகளின் கழுத்து அளவுக்கு இருக்குது. அதில் இந்த பேப்பரை சுற்றி வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். போ, ட்ரை பண்ண. நான் அந்த மரத்தொண்டை சுற்றி விரல்களை வச்சேன். ஆனால் என் கைகள் போதுமான அளவில் இல்லை. டூஃபின், இந்த காயங்கள் மனித கையால் செய்யப்பட்டதே இல்லை. ஆமாம், மனித கையால் செய்யப்பட்டது இல்லை. இது ஓரங்குட்டான்னு காட்டு யானையோட கையால் செய்யப்பட்டது. இது காட்டில் வாழும் விலங்கு. அதோட பெரிய உருவம், பலம், கொடூரத்தன்மை ரொம்ப பிரபலமானது. இதோ இந்த புத்தகத்தை கவனமாக படி. இதில் இருக்கும் படத்தை நல்லா பாரு. நான் அந்த புத்தகத்தை கவனமாக பார்த்தேன். ஆமாம், டூஃபின் சொன்னது உண்மைதான். அந்த முடியின் நிறம், கையின் அளவு, பலம், அதன் ஒளி மனித குரல்கள் போல இருந்தது. ஆனால் வார்த்தைகள் இல்லை. சரியாக மேட்ச் ஆகுது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி என் மனசை வாட்டுது. டூஃபின் என்றேன். அங்கே 2 குரல் கேட்டுச்சு. 2வது குரல் யாருடையது? அந்த குரல் ஒரு ஸ்ட்ராங்கான நபருடைய குரலாக இருக்கலாம். ஒருத்தன் மின்கம்பத்தில் ஏறி வீட்டின் 4வது மாடிக்கு போயிருக்கணும். அது ஒருத்தன் அல்லது விலங்கு அல்லது சர்க்கஸில் ஒர்க் பண்ணுறவன் அல்லது ஒரு கப்பல் பயணி மாலுமியாக கூட இருக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் அந்த குரல் விலங்கோடுதுன்னு. அதுவும் ஓரங்குட்டான் என்ற விலங்கோடுதுன்னு. அந்த மனிதனோட குரல், அந்த மனிதன் 2 வார்த்தையை தான் பேசினான். மை காட், ஃப்ரெஞ்சு மொழியில். இந்த வேர்டு எனக்கு ஒரு முக்கிய தகவலை கொடுக்குது. ஒரு ஃப்ரெஞ்சு ஆளுக்கு தான் இந்த கொலையை பற்றின உண்மை தெரியும். ஆனால் அவன் நேரடியாக கொலையை பண்ணலை. ஆனால் இந்த ஓரங்குட்டான் அவன் மூலியமாக தப்பிச்சிருக்கலாம். அது வீட்டுக்குள்ளே ஓடி இருக்கலாம். அந்த விலங்கு பாரிஸில் எங்கேயாச்சும் இருக்கலாம். நான் இங்கேயே கற்பனை மட்டும் செய்ய முடியாது. என் கணிப்பு சரியாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரெஞ்சு நபர் கொலையை நேரடியாக ஈடுபடலைன்னா இங்கே கண்டிப்பாக அவர் வருவார். நான் இதை பத்திரிக்கையில் கொடுத்துருக்கேன். இதை படி. நான் பத்திரிக்கையை எடுத்து வாசித்தேன். கிடைத்தது. இந்த மாதம் 7ஆம் தேதி அதிகாலை ஒரு பெரிய ஓரங்குட்டான் கிடைத்தது. அதற்கான உரிமையாளர் மாலுமின்னு சொல்லப்படுது. அவர் உரிமையை நிரூபித்தால் விலங்கை திரும்ப பெறலாம். டூஃபின், அந்த மனிதன் மாலுமின்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அவன் ஒரு மாலுமின்னு தான் தோணுது. கப்பல் பயணிகள்லாம் வீட்டோட பக்கத்தில் உள்ள கம்பத்தில் ஏற முடியும். அவங்க பல நாடுகளுக்கு பயணம் போவாங்க. விலங்குகள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. என்னோட கணிப்பு சரியானதுன்னா ஒரு நிமிஷம் நம்ம இப்படி யோசித்து பார்க்கலாம். அந்த மாலுமி என்ன நினைப்பாரு? இந்த விலங்கு விலை மதிப்பானது. அதை ஏன் நம்ம திரும்ப எடுத்துகிட்டு வரக்கூடாது? போலீஸுக்கு கொலை செஞ்சது யாருன்னு தெரியாது. ஆனால் யாருக்கோ என்னை பற்றி பாரிஸில் தெரிஞ்சிருக்கு. நான் விலங்கை எடுத்துகிட்டு வரலன்னா ஏன்னு கேட்பாங்க. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அந்த ஓரங்கோட்டானை வாங்கி மறைச்சிடணும். இதுவே அந்த மாலுமியோட யோசனையாக இருக்கும். ஆனால்
படிக்கட்டில் யாரோ ஏறுற மாதிரி இருக்கு. டூஃபின் முன்பக்க கதவை திறந்து வச்சிருந்தான். அதனால வந்த நபரு மணி அடிக்காம மேலே வந்துட்டாரு. வந்தவர் சில படிகள் மட்டும் ஏறிட்டு அப்படியே நின்றுட்டாரு. அப்படியே திரும்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. டூஃபின் கதவு கிட்ட போகும்போது அந்த மர்ம மனிதர் திரும்ப மேலே ஏறினாரு. நேராக ரூம் கதவுக்கு முன்னாடி வந்தாரு. டூஃபின் நண்பன் போல மகிழ்ச்சியா கூறினான், வா நண்பா, உள்ளே வா. மெதுவாக கதவு திறந்தது. ஒரு கடலோட்டி பயணிக்கிற மனிதர் செயிலியர் உள்ளே வந்தார். பகுதி 6. ஆமாம், வந்த மனிதர் உண்மையாகவே ஒரு நாவிகன். அவன் பெரிய மனிதனா பலசாலியாக இருந்தான். அவன் ஒரு பெரிய மரக்கொம்பை வச்சிருந்தான். ஆனால் எந்த துப்பாக்கியும் இல்லை. அவன் எங்களை நோக்கி ஃப்ரெஞ்சில் சொன்னான், குட் ஈவினிங். உட்காருங்க நண்பா, நீங்கள் ஓரங்கட்டனை பற்றி தானே கேட்க வந்திருக்கீங்க. அது ஒரு நல்ல விலங்கு. அது என்ன வயசில் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் அதோட வயசை யூகிக்க முடியாது. ஆனால் அதுக்கு 4லேருந்து 5 வயசுக்கு மேலே இருக்க முடியாது. அது இங்கே தானே இருக்குது? இல்லை, இது எங்கள்கிட்ட வைக்க இடம் இல்லை. நீங்கள் காலையில் வந்து எடுத்துக்கலாம். இது உண்மையிலேயே உங்களோடது தானா? இதை உங்களுக்கு நிரூபிக்க முடியுமா? முடியும். இது என்னோடது தான். இதை நான் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சதுக்கு பணம் வேணாலும் தரேன். நியாயமா நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறேன். நல்லது, நான் என்ன கேட்டாலும்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு இதுதான் வேணும். ரூமார்க் கொலைகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். டூஃபின் அமைதியாக கதவை பூட்டிட்டு சாவி எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து டேபிள் மேலே வச்சான். அந்த மாலுமிக்கு முகம் அப்படியே செவந்துடுச்சு. அவன் கம்பியை எடுக்க ட்ரை பண்ணான். ஆனால் உடனே பதட்டமாகி சேரில் உட்காந்துட்டான். முகம்லாம் அப்படியே வெள்ளையாகி ரத்தம் இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு வார்த்தையும் பேசலை. கண்களை மூடிட்டான். டூஃபின், நண்பா, பயப்பட வேணாம். நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ அந்த கொலையை பண்ணலைன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏன் சொல்ல பயப்படுற? கடவுள் சாட்சி, நான் எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் அதை நம்புவீங்களான்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. சொல்கிறேன். கொலை செஞ்சது மனிதன் இல்லை, அது விலங்கு, ஓராங்குட்டான். 1 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் கிழக்க இருக்கிற போர்னியா தீவுக்கு போனோம். நான் போர்னியாவுக்கு இதுக்கு முன்னாடி போனதில்லை. அந்த காட்டு பகுதி மரங்கள் செடிகள் நிறைந்த இருளாக இருந்தது. என் நண்பனோட அந்த காட்டுக்கு போனோம். அங்கே ஒரு பெரிய ஓரங்கொட்டனை பார்த்து சேர்ந்து பிடிச்சோம். அதோடையே நாங்கள் கிளம்பணும். ஆனால் அதுக்கு பிறகு என் நண்பன் இறந்துட்டான். இந்த ஓரங்கொட்டான் எனக்கே உரியதானது. ஆனால் இது சக்தி வாய்ந்தது, நிறைய பிரச்சனையை கொடுத்தது. நான் அந்த ஓரங்கொட்டானை பாரிஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தேன். அது என் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் வச்சுருந்தேன். அது கப்பலில் இருக்கும்போதே ஒரு காலை கிழிச்சிக்கிட்டு. ஸோ அதுக்கு உடம்பு சரியான உடனே அதை வித்தரலான்னு இருந்தேன். அதை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த கொலை நடந்த இரவு நான் வீட்டுக்கு வந்தப்போ அந்த ஓரங்கொட்டான் என் பெட்டில் இருந்தது. அது எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்திருந்துச்சு. அது கையில் ஒரு கத்தியை வச்சு விளையாடிட்டு இருந்தது. நான் பயந்துட்டேன். அது என்னை பார்த்து தப்பிச்சு ஓடிடுச்சு. கீழே போய் ஒரு ஜன்னல் வழியாக ரோட்டுக்கு போயிடுச்சு. நான் அதை பின்னாடியே போனேன். ஆனால் என்னால் அதை பிடிக்க முடியலை. அது கையில் இன்னும் கத்தி வச்சிருந்துச்சு. என்னை திரும்பி திரும்பி பார்த்து என்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்குள்ளே அதிகாலை நேரம் ஆகிருச்சு. ஆனால் தெருக்கல்ல இன்னும் இருண்டும் அமைதியாகவும் இருந்தது. அந்த மிருகம் ரூமார்க் தெருவுக்கு போனது. அங்கே ஒரு வீட்டில் பின்னாடி ஒரு அறையில் உள்ள ஒரு ஜன்னல் திறந்திருந்துச்சு. அதுதான் அந்த பகுதியில் ஒளி உள்ள ஜன்னல். மிருகம் ஒரு இரும்பு கம்பியை பார்த்து அதில் ஏறி நொடி பொழுதுல அறைக்குள்ளே குதிச்சிடுச்சு. என்ன செய்யலான்னு எனக்கு தெரியலை. எனக்கு யோசிக்கவும் முடியலை. நான் ஒரு கடற்படை வீரனால் நானும் கம்பியில் ஏறினேன். ஆனால் திறந்த ஜன்னல் அந்த கம்பியிலேருந்து தூரமாக இருந்தது. அதனால் நான் இன்னொரு ஜன்னல் வழியாக அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். அந்த அறையில் 2 பெண்கள் இருந்தாங்க. அவங்க ஜன்னலுக்கு நேராக உட்காந்து எதையோ கவனமாக படிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த நேரத்தில் ஏன் தூங்கலைன்னு எனக்கு தெரியலை. ரூமுக்கு நடுவில் ஒரு பெட்டி ஒன்று இருந்துச்சு. அதில் உள்ள ஃபைல்லாம் கீழே அப்படியே சிதறி இருந்துச்சு. அது அந்த பெண்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த விலங்கு இருக்கிறது தெரியலை. அது கத்தியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. மூத்த பெண் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா. அப்போது அந்த மிருகத்தை கத்தியோடு பார்த்துட்டு கத்தினா. அதுதான் அந்த பயங்கரமான அலறலோட தொடக்கம்.
அந்த மிருகம் அவ கத்தினதுனால அவ முடியை பிடிச்சு இழுத்து கத்திய முகத்துக்கிட்ட அப்படியே நகர்த்துனுச்சு. அவளோட மகள் பயத்தில் தரையில் அசையாமல் விழுந்து கிடந்தா. முதிய பெண் பயத்தில் கத்திக்கிட்டே இருந்தா. மிருகம் பயந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அது சக்தியோட கூந்தலை பிடிச்சி இழுத்தது. முதிய பெண் ரத்தத்தில் மூழ்கி தப்பிக்க முயற்சி பண்ணா. ஆனால் திரும்பவும் அவளோட முடியை பிடிச்சு அவ தலையை ஒரே அடியில் வெட்டி தரையில் வீசிடுச்சு. பிறகு மகளை பார்த்தது. அவ பயத்தில் அசைஞ்சா. உடனே அவ மேலே பாஞ்சு அவ கழுத்தை பிடிச்சு அவ இறக்கும் வரை அழுத்தியது. அவளும் இறந்த பிறகு மிருகம் அவளோட உடலை தரையில் போட்டுட்டு அறையை சுற்றி பைத்தியமாக ஓடினது. நாற்காலியெல்லாம் உடைச்சது. அங்கே உள்ள எல்லாத்தையும் உடைச்சது. பிறகு அந்த மகளோட உடலை மறைக்கிற மாதிரி தூக்கி நெருப்பு தொட்டியில் வீசினுச்சு. பிறகு அவளோட தாயோட உடலை ஜன்னலேருந்து கீழே வீசி தள்ளுனுச்சு. இந்த நேரம்லாம் நான் பயத்தில் கம்பிலே தொங்கிட்டு இருந்தேன். எனக்கு அசையவே முடியலை. நான் கம்பிலேருந்து ஆல்மோஸ்ட் விலக போயிட்டேன். ஆனால் எப்படியோ ஓடிட்டேன். பின்னாடி நான் திரும்பி பார்க்கவே இல்லை. ஓடினேன். என் கடவுளே நான் திரும்பி பார்க்காம ஓடிட்டேன். இதுக்கு பிறகு டூஃபின் இந்த கொலையை செஞ்சது மனிதன் இல்லை, ஓரங்குட்டான்னு நிரூபித்து இந்த கேஸ் முடிஞ்சது. விசாரணை முடிஞ்சதும் கப்பலோட்டியவன் ஓரங்குட்டானை கண்டுபிடிச்சி வித்துட்டாரு. இந்த மாதிரி டூஃபின் தனது அசத்தலான பகுத்தறிவால் உண்மையை வெளிக்கொண்டு வந்தான். இதோட இந்த நாவலுக்கு நம்மளும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற நாவல்களையும் கதைகளையும் கேட்க தமிழ் டாக் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் SA தமிழுடன் இணைவோம். நன்றி.